இதுக்கெல்லாம் வேலையெல்லாம் போச்சியா. டிஎஸ்எல்ஆர், எஸ்எல்ஆர், டிஜிட்டல் கேமரா, கேலண்டர், தியேட்டர் எல்லாம் டெலிகிராம் வந்துருச்சு. டைரி, பேங்க் ஸ்லிப்பு, கரண்ட்டு பில்லு, தண்ணி பில்லு, தீபாவளி கார்டு, பெருநாள் கார்டு, லவ் லெட்ரு, பேனா, பேப்பர் எல்லாத்தையும் அடித்து தூக்குச்சு பாரு. மொபைல் ஃபோன் டெக்னாலஜியா பயப்பிடிச்சா டெக்னாலஜி எப்படி பாரு. டெல்லி கணேஷன். ஆமாம், இது வரும் காலங்களில் மொபைல் ஆப் வந்த இந்த காலகட்டத்தில் போய் கடைக்கு ஜாமான் வாங்குறது, சம்மன் கட்டுறது எல்லாமே ஃபோனில் வந்துருச்சு. அப்படிப்பட்ட ஃபோனு நம்மளை ஆட்கொள்ளுது, நம்ம அடிமையாக்கி வச்சிருக்கு. கொஞ்சம் வந்ததுக்கப்புறம் பல வேலைகள் பறிப்போக போகுது. அப்படிங்கிறது இந்த ஃபோனில் இவ்வளோ பெரிய ஆபத்தா அப்படி நினச்சி பார்த்தீங்கன்னா, ஆபத்தும் இருக்குது, நல்லதும் இருக்குது, கெட்டதும் இருக்குது. ஒரு நாள் வாட்ஸ்அப், ஏன் ஒரு நிமிஷம் வாட்ஸ்அப் வேலை செய்யணும், அது உலக செய்தியாக இருக்குது. வாட்ஸ்அப் வேலை செய்ய இந்த நாட்டெலாம் வேலை செய்யலை அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம ரிலை பண்ணியிருக்கோம் வாட்ஸ்அப் மற்றும் டெக்னாலஜி மீது. டிரைவர்லெஸ் ட்ரெயின் டிரைவர் இல்லாமல் வருது. இந்த மாதிரி எல்லாம் டிரைவர் இல்லாமல் வரும். ஒரு நாள் ஏதாவது கெட்டு போச்சுன்னா நம்ம பழைய நிலைமைக்கு போக முடியுமா? அதாவது ஃபோன் பண்ணி பேசிக்கிட்டு நம்ம அந்த லெவலுக்கு போக முடியுமா? பப்ளிக் ஃபோன் எங்கே இருக்குது இப்போ? டாக்ஸி எங்கே இருக்குது இப்போ? எல்லாம் ஹேலிங் கிராப் புக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எங்கே டாக்ஸி எங்கே இருக்குது இப்போ? திரும்ப போக முடியுமா? நினச்சி பாருங்கள்.